This episode is brought to you by Netflix. This Monday night, witness the end of an era. John Cena takes center stage for his final appearance ever on Monday Night Raw. One last match, one unforgettable farewell. Come celebrate the legacy of a true WWE legend. Monday Night Raw, November 17th at 8 p.m. Eastern Time, 5 p.m. Pacific Time, only on Netflix. Be there for the moment everyone will be talking about. ஸ்ரீமதி ரோகிணி, என்ன நடந்தது? இது என்னோட ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என் வீட்ல நடந்த விஷயங்கள். ஆக்சுவலி இப்ப நாங்க இருக்கிறது ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல. மேரேஜ்க்கு அப்புறமும் ஏன்னா எங்களோட நியூ வீடு எங்களுக்கு அந்த டைம் இன்னும் எங்களுக்கு கீ கிடைக்காதனால ரெண்டல் ஹவுஸ்ல இருந்தோம். நான் அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு எப்படின்னா நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு ஒரு இடத்துக்கு போன ஒரு குட் வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன். ஸோ அந்த வீட்டுக்குள்ள போகும்போது எனக்கு அந்த குட் வைப்ரேஷன் கிடைக்கல. வீடு இத்தனைக்கும் ஒரு கார்னர் மின்னுக்கு ஸ்பாட்ஸ் எல்லாம் இழுக்கல. சோ வெளிச்செல்லாம் உள்ள வரும். பட் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருக்கிற மாதிரியே தான் தோணும். சோ அந்த மாதிரி போச்சு. இப்ப இந்த மேரேஜ் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் எனக்கு லைக் அந்த கடவுளோட அந்த வைப் கிடைக்கல, காசோட வைப் கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. சோ நான் என்ன செஞ்சுட்டேன், சரி நம்ம வீடை கொஞ்சம் மாத்த பார்ப்போம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன செஞ்சேன்னா வீடு சாமி வழக்கெல்லாம் கழுவிட்டு சாமிக்கான பூஜை போடுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சேன். அன்னைக்கு ஒரு தடவை என் வீட்டுல சாமி படத்துல பூஜை பண்ணி அந்த கண்ணாடி வாசப்படி முன்னுக்கு மாட்டின கையோட அன்னைக்கு நைட் எல்லாம் தூங்கிட்டோம். என் மதல் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க லைக் தண்ணி குடிக்கிறதுக்காக. ஆனா அவங்க அந்த ரூம் விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி அந்த மீன் அந்த கர்டன் துணி இருக்கும்ல, அது விளக்கிட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி அவங்க ஹால்ல ஒரு உருவத்தை பார்த்திருக்காங்க. உருவத்தை பார்த்து அவங்க யாருக்கிட்டையும் சொல்ல அப்படி அவங்க ரிட்டன் பேக்ல போய் படுத்துட்டாங்க. சோ அது முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் மறுநாள் எங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது சரி எனக்கு இன்னும் மனசு ரொம்ப சங்கடம் போச்சு, என்ன இப்படி இருக்கேன்ட்டுன்னு நாங்க என்ன செஞ்சோம், நான் சங்கிலி கருப்பர் ரொம்ப கும்பிடுவேன். என்னோட ஹஸ்பண்ட் வீட்ல அவரோட படம் இல்ல, ஏன்னா அவர் வீட்ல நார்மல் வாஸ்துப்படி கிட்ட மட்டும் தான் படம் வச்சிருக்காங்க. தனியா காவல் தெய்வம் எதுவுமே வச்சு கும்பிடல. நான் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன், சரி நம்ம மின்னுக்கு ஏதாச்சும் ஒரு காவல் தெய்வம் வைப்போம், எனக்கு மச் மோர் பெட்டரா இருக்கும்னு தோணுன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த படத்தை வாங்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு கோயில முதல் வச்சு பூஜை பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுக்க சொன்னேன். அந்த கோயிலையும் நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி எங்க வீட்டுல இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு. சோ அந்த படத்தை நான் கொண்டு போய் அங்க வச்சுட்டு பூஜை பண்றதுக்கு எனக்கு 1 வீக் ஒரு 1 வீக் கேட்டாங்க என்கிட்ட, இந்த மாதிரி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட திரும்ப கொடுக்கறதுக்குன்னு. சோ நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகே அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னா, ஏன்னா அந்த டைம் நான் கல்யாணம் பண்ண புதுசுனால காலைல மெட்டி கொலுசு எல்லாம் போட்டிருப்போம், அந்த மாதிரி போட்டிருப்பேன். இன்னொன்னு என்னோட ஹஸ்பண்ட் ஒர்க் முடிஞ்சு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சம்டைம் அவர் 1 PM 2 PM அந்த மாதிரி கூட வரது வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் ஏர்லியா தூங்கிறதுனால நான் நார்மலா என் ரூம்க்கு அது ஹாலோட ஒட்டி தான் இருக்கும். ஸோ அதனால நான் எப்போதும் என்னோட ரூம்க்கு அது நான் தூங்க பண்ண சாத்த மாட்டேன். பிகாஸ் என்னோட மதன்லோ யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா கேட்கணும், அதனால நான் ரூம்க்கு அது சாத்த மாட்டேன். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்தாருன்னா அவர் குளிச்சுட்டு ரூம்க்கு அது சாத்திட்டு அப்புறம் தான் போய் சாப்பிடுவாரு. ஸோ அதுல வச்சு நான் தெரிஞ்சுக்க அவர் வந்துட்டாரா இல்லையான்னு பாக்குறதுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு வாட்டி என் ஹஸ்பண்ட் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுல யாருமே இல்ல. அவரு குளிச்சுட்டு ரூம் கதவை சாத்திட்டு கிச்சன்ல போயிட்டு சாப்பாடு போட்டு ஹால்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. என் ரூம் கதவு யாரும் கொஞ்சம் நான் நடந்து வந்த மாதிரி ரூம் கதவை திறந்துட்டு மறுபடியும் அந்த கொலுசு சத்தம் படிக்க கிட்ட போயிடுச்சான். அப்ப இவரு என்ன நினைச்சிட்டாருன்னா நான் தான் வந்திருக்கேன்னு. ஆனா அவர் யோசிச்சாரு, நம்மள நான் அந்த மாதிரி வந்தேன்னா நான் வெளியே எட்டி பாப்பா இவர் வந்திருக்காரா இல்லையா, அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அந்த மாதிரி படுப்பேன். இது என்ன ரூம் கதவு திறந்துட்டு போய் படுத்துருச்சுன்னு நினைச்சிட்டு இவர் நைட் டைம்ல என்கிட்ட கேட்கல, மறுநாள் காலையில தான் என்கிட்ட கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நீங்க ஏஞ்சி வந்தேன். அதுக்கப்புறம் இல்ல நான் ஏஞ்சி வரல, நீங்க வந்தது கூட எனக்கு தெரியாது, நான் அப்படியே தூங்கிட்டேன். அப்ப அங்க ஒரு கொஸ்டின் மார்க். அப்ப ராத்திரி அந்த கொலுசு சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னு. கதவையும் வேற திறந்திருக்காங்க. யாரோ திறந்திருக்காங்களா சாத்திருக்காங்களா? உங்க மாமியார் திடீர்னு ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தாங்கன்னு சொன்னாங்களே, அது என்ன உருவம்? அது எங்களுக்கு என்னன்னு தெரியல. சோ அதான் சொன்னேன், அந்த ஒரு கொஸ்டின் மார்க்காவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த சம்பவம் நடந்துச்சு. நாங்க பார்க்க எப்படி இருந்துச்சா அந்த உருவம்? அவங்க லைக் ஒரு கருப்பான நிழல் மாதிரி தான் பார்த்தாங்களா. அதோட அவங்க கத்தல ஒண்ணு செய்யல, போய் படுத்துட்டாங்களா பயத்துல. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா என் ஹஸ்பண்ட் சொன்ன 1 மணிக்கு 2 மணிக்கு தான் வருவாங்க. சோ இவரு கணக்கா என்னோட பாத்ரூம் ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணதுதான் இருக்கும் கார்னர்லனால என்னோட சைட்ல செடிகள் தான் வச்சிருக்கேன். சோ இவரு கணக்கு அந்த குளிக்கிற டைம்ல கொலுசு சத்தம் கேட்குமா வெளியே இருந்து. அவர் கேட்பாரு, அவர் யோசிப்பாரு. ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அந்த மாதிரி கதவை திறந்துட்டு வந்தேன். ஏன்னா கொலுசு சத்தம் சொன்ன கையோட நான் என்னோட கொலுசு எல்லாத்தையும் நான் கழட்டி வச்சுட்டேன். சரி இது வேணா இதுக்கு மேலன்ட்டுன்னு. அப்புறம் இவர் இந்த மாதிரி தினைக்கு குளிக்க போனாருன்னா இந்த மாதிரி கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு.
சோ இது நாங்க ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் அவருக்கு நடந்துச்சு. என்னன்னா, இதே மாரி அவரு நைட் டைம்ல தனியா உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் பக்கத்துல யாரும் உட்காந்து கணிச்சுக்கிட்டு அதையும் பார்த்துட்டு, ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பயப்பட மாட்டாரு. சின்ன அவர் என்ன செய்யிட்டாரு, அவர் பால அவர் வேலையை சாப்பிட்டு வந்து பேசாம படுத்துட்டாரு. சரி, இதுக்கு மேல இது வந்து நம்ம ஒன்னும் செய்யக்கூடாதுன்ட்டுன்னு. தென் இப்படி இந்த விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கும் போது அப்புறம் நாங்க என்ன செஞ்சோம், சரின்ட்டு ஒரு வாரம் கேப் முடிஞ்சு நாங்க மறுபடியும் கோயிலுக்கு போயிட்டு ஐயப்படத்தை எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து வச்சுட்டு அவங்க வந்து எனக்கு வந்து சில பொருட்கள் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வீட்டுல கொஞ்சம் இடத்துல இந்த மாதிரி பொருள் தூவி விடுங்கம்மா, தண்ணி எல்லாம் தெளிங்க. அண்ட் தென் அவங்க வந்து எங்க கிட்ட வந்து ஒரு பூசணிக்காய் கொடுத்தாங்க. அந்த பூசணிக்காய் கூட ரொம்ப பர்சனல், கொஞ்சம் சின்னதுதான். அது கூட அவங்க சொன்னாங்க, வெளியே பாக்குற மாதிரி கட்டாதீங்க, உங்க வாசப்படி ஐ மீன் உங்களுக்கு தெரியற மாதிரி உள்ள இருந்து பார்த்தா மட்டும் தெரியற மாதிரி கட்டுங்கன்னு சொன்னாங்க. தென் நாங்களும் அதை கட்டிட்டு ஒரு 1 வீக் எந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாம் ஓகேவா தான் இருந்துச்சு. ஸோ நாங்களும் ஓகே ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டோம். தென் அன்னைக்கு அந்த ஒரு 2 days லேட்டர் அந்த டைம்ல வந்து என்ன ஆச்சுன்னா, என்ன நடந்துச்சு அப்படின்றத பாட்டுக்கு பிறகு பேசும்.